அதிகாரம் 5. அதிகாரம் 5. சனாதன தர்மம். பூஜை. பிரபஞ்சத்தில் சகலமான பதார்த்தங்கள், பிராணிகள் ஆகிய இவைகளோடு மனிதனுக்கு நெருங்கிய சம்பந்தம் உடையது என்றறிந்து கொண்டு மேற்கூறிய பஞ்ச யக்னங்களையும் ஒருவன் செய்து வந்தாலும் அவன் உண்மையான மத விசுவாசம் உள்ளவனாய் இருப்பனாயில் இவ்வளவோடு அவன் அந்தகர திருப்தி உண்டாக மாட்டாது. ஏனெனில் பிரபஞ்சத்திற்கு ஆதிநாதனும் தன் ஜீவனையோர் அம்சமாக தன்னுள் அடக்கிய பூர்ணமான சைதன்ய மூர்த்தி ஆகிய ஈஸ்வரனை அபரோஷமாய் அறிந்தடைய வேண்டுமென்பதே அன்று இவன் கருத்து. இவ்வித நாட்டம் ஈஸ்வரனை நோக்கி செய்யப்படும் பூஜையில் திருப்தி அடைகிறது. பரபிரம்ம தத்துவத்தின் முடிவை அறிந்தவரும் சகல பூதங்களின் இதயத்தை கோருகிறவருமான வியாசாச்சாரியார் மகாபாரதம், பிரம்மசூத்திரம் இவற்றை இயற்றிய பின்னரும் சித்த சாந்தை அடையாமல் இருந்தபொழுது நாரத பகவான் அவருக்கு ஈஸ்வர துதியை பாடும்படி உபதேசித்து அருளினார். வியாசரும் இத்தை விஷ்ணு பாகவதத்தை இயற்றி நிறைவேற்றினார். அதனால் முன் தான் அடையாத சாந்தியை அடைந்தார். பூசையாவது பரமனிடம் அன்பை வெளிப்படுத்துவதால் அவனிடம் பக்தி செலுத்துதல், அவனை அறிவோடு அறிந்துணர விரும்புதல், அவனோடு ஐக்கியமுற அவா கொள்ளுதல் எல்லாம் தன்னுள் அடக்கிய பூரண வான்மாவினிடம் தானென்றும் பின்னரூபமாகிய ஜீவான்மாவை இழுத்தொன்று படுத்தி அப்பெரிய ஐக்கியத்தை அனுபவிக்க கருத்து கொள்ள வேண்டும். இப்பக்தி அவ்வீஸ்வரனது பூர்ண மகிமையை நோக்கி ஸ்துதியாகவும் அல்லது அவனது பெருமைக்கும் தன் சிறுமைக்கும் உள்ள திராதமியத்தை கவனித்து பிரார்த்தனை அல்லது சோஸ்திர ரூபமாகவும் அவனது அன்பை நோக்கி முறையிடலாகவும் அவனது அனந்தமான மகிமை பற்றி புகழவாகவும் பிரபஞ்ச கிருதயத்தில் விளங்கும் அவனது காருண்யத்தை பேசுவதாகவும் அவன் பிரசன்னமாகும்படி செய்து கொள்ளும் மனதிறங்கிய வேண்டுகோளாகவும் இன்னும் அவரவர் சுபாவத்திற்கும் பரிபாக நிலைமைக்கும் மேற்ப பற்பல விதங்களில் அல்லது பிரகாரங்களில் பிரவர்த்திக்கும் ஆயினும் கற்றறியா மூடனிடத்திலும் சரி, சாஸ்திர ஆராய்ச்சியுள்ள விவேகரிடத்திலும் சரி, இது பிரம்மத்தோடு ஐக்கியமடைய வேண்டுமென்று விச்சையே அது. இது ஜீவர்களின் மனோ அபிவிருத்தி முதலிய பரிபாக ஸ்திதிகளின் வேற்றுமைகளுக்கு தக்கபடி அவரவரிடத்தில் வித்தியாசங்களோடு பிரகாசிப்பதாயினும் இதன் மூலம் மேற்கூறிய அன்பு அல்லது ஆவலே அன்றி வேறென்று அகண்டமாகிய பூர்ண வஸ்து ஒருபொழுதும் பூஜை அல்லாது பக்திக்கு விஷயமாகாது. அதனால் மனது நிலை தூண்டுவதற்கும் பிரேமை விருத்தி அடைவதற்கும் குணங்கள் அவசியமாகின்றன. ஆதலினால் சகுன பிரம்மமாகிய ஈஸ்வரனை பக்திக்கு இலக்காகிறான். பூஜா ஸ்தோத்திரங்கள் யாவும் இவனையே அடைகின்றன. தியானாதிகளும் இவனை உத்தேசித்து செய்யப்படுகின்றன. இவனை சிவனாகவோ விஷ்ணுவாகவோ அல்லது மகா தேவனாகவோ நாராயணனாகவோ துர்கையாகவோ லட்சுமியாகவோ அல்லது கணேசன், இந்திரன், அக்னி, சரஸ்வதி அல்லது ராமகிருஷ்ண புத்தாதி அவதாரங்களில் ஒன்றாகவோ பூஜிக்கலாம். ஆனால் எவ்வித நாப ரூபங்களிலும் அர்ச்சிக்கப்படுவது ஈஸ்வரனை அன்றி வேறென்று. ஒரு புராணத்தில் சிவனையும் மற்றொன்றில் விஷ்ணுவையும் பரம்பொருளாக கூறப்பட்டிருப்பதும், ஒரு புராணம் சிவனை ஒருத்தையும் மற்றொன்று விஷ்ணுவை ஒருத்தையும் கூறுவதும் ஆகிய விரோத வசங்களால் சிறுவலுக்குண்டாக மயக்கத்தை கீழ் வருவது விளக்குகின்றன. சிவ விஷ்ணுவாதியாது இவையெல்லாம் ஆகாரங்கள். ஈஸ்வரன் ஒரே வஸ்து. உபசாகன் இக்கணக்கற்ற ஆகாரங்களில் தனக்கு இஷ்டமான ஒன்றில் ஈஸ்வரனை வழங்குகிறான். இந்த ஆகாரங்கள் மூலமாய் அவன் ஈஸ்வரனை வணங்குகிறானே ஒழிய ரூபத்தை வழங்குகிறதில்லை. எந்த ரூபத்திலும் அதில் உள்ள ஈஸ்வரனையே உத்தேசிக்கிறான். இதற்கு உதாரணம், மனைவி தன் புருஷனிடம் தனக்குள்ள அன்பால் சில சமயங்களில் அவன் தரிக்கும் ஆடைகளிலும் பிரீதி செலுத்துகிறவராயினும் அவ்வஸ்திர ஆதிகளையே தன் புருஷன் என்னும் பாவனை அடைகிறதில்லை. புருஷனை விட்டு வஸ்திராதிகளை நேசிக்கிறதும் இல்லை அன்றோ? அதே போல பித்தனும் ஈஸ்வரனது திவ்ய ரூபங்களில் ஏதேனும் ஒன்றில் பிரகாசிக்கும் அவனது அன்பு, சௌந்தரியம், மகிமை முதலிய குணங்களை குறித்து வந்திருக்கிறான். இவ்திவ்ய குணங்களில் சிறிதையே நாம் கிஞ்சிச்சு ஆதலால் ஒவ்வொரு காலத்தில் கிரகிக்க முடியும். ஆனால் பக்தியினால் ஏகனாகிய ஈஸ்வரனது குணங்களில் சிலவற்றை நாம் கிரகிக்க முடியும். இவ்வுண்மையை அறியாமலே பற்பல மதங்களும் ஒரே மதத்தினுள்ளும் அதன் உள் விபாகங்களிலும் ஒன்றோடு ஒன்று வேகமற்று காட்டி வரும் பல விவாத சச்சரவுகள் நடைபெறுகின்றன. இம்மதவாதிகள் எல்லோரும் ஒரே ஈஸ்வரனை வழங்குகிறார்கள். இவர்களுக்குள் பிரகாசிக்கும் சகல வித்தியாசங்களும் பக்தர்களின் வேற்றுமைகளால் ஏற்படுவதே இன்றி பக்திக்கு விஷயமான ஈஸ்வரனை சேர்ந்ததன்று. பூஜையானது சாமானிய பக்தியின் ஸ்வரூபம்.
ஒரு படம் அல்லது பிரதிமை வைத்து மந்திரங்களை உச்சரிப்பது, பத்திர புஷ்பங்களை அர்ச்சிப்பது, பிரதிமைக்கு ஜலத்தால் அக்கியம் சானம் செய்வித்தல் முதலிய பாக்கிய உபசார கிரிகளில் ஈஸ்வரனிடம் வைக்கப்பட்ட அந்தரங்கத்தின் அன்பானது பிரகாசித்து கால கிராமத்தில் பிரதிமை முதலிய பாக்கிய சாதங்களினால் இன்றி சாஷாத் ஈஸ்வரனையே நாடும் சக்தி அடைகின்றன. பக்திக்கு சில சமயங்களில் குலதெய்வம் அல்லது தேவி அல்லது சில சமயங்களில் இஷ்ட தெய்வம், அதாவது தனக்கு பிரத்தியான சுரூபம், இவற்றை பக்தன் தானே கொண்டோ அல்லது தன் குருவால் உபதேசிக்கப்பட்டோ ஏற்றுக்கொள்கிறான். உபாசனை என்னும் பதம் தியானம், சந்தியை முதலிய சனாதான தர்மானுஷ்டானங்களுடைய மதஸ்தார் யாவரும் பிரதிதினமும் தவறாது செய்ய வேண்டிய அநேக வித பூஜை பிரகாரங்களையும் குறிப்பிடுகின்றன. சந்தியிலும் வைதிகம் என்றும் தாந்திரிகம் என்றும் இருவிதம் ஒன்று. ஒவ்வொரு சிறுவனும் தன் வருணம் குலாச்சாரங்களுக்கு இருந்தபடி சந்தியை செய்து வர வேண்டும். தக்க யோகியத்தை உள்ள ஆசிரியரிடமிருந்து இதை கற்றுக்கொண்டு அவன் பிறகு தவறாமல் தினந்தோறும் நடத்தி வர வேண்டும். தியானம் விசேஷமாய் மேற்பட்ட தசைகளில் சிறுவனுக்கு தக்க வயது வந்த பின் அனுஷ்டிக்க சாத்தியமே தவிர இளமை பருவத்தில் முடிவதன்று. களங்கமற்ற உயர்ந்த அறிவாயினும் பூர்ணமான நிஷ்காம கர்மமாயினும் அழிவற்ற பரம்பொருளினிடத்தில் பக்தி ஏற்றிருக்குமானால் சோபிக்காது. அப்படி இருக்கும்போது ஆசை அற்றவர்களாயினும் அசுத்தங்களான ஈஸ்வர அர்ப்பணமாவது கிரிகைகள் சோபியாது என்றும் சொல்லவும் வேண்டுமொன்றோ. நிர்தேசம் பண்ண முடியாததும் அவ்யக்னமானதும் அழிவற்றதுமான வஸ்துவை எவர்கள் உபாசிக்கிறார்களோ அவர்கள் சகல போதங்களின் இதயத்தை நாடுகின்றவர்களா என்னை அடைகிறார்கள். அவ்யக்னத்தில் நாட்பட்ட சித்தத்தையுடைய இவர்களுக்கு சிரமம் மிகவும் அதிகமாகின்றன. இந்த அவ்யக்த மார்க்க மனிதர்கள் அடைகிறது. பகவான் குறிப்பிடுவது, எவர்கள் சகல கர்மங்களையும் என்னிடத்தில் சமர்ப்பித்து என்னை சரணடைகிறார்களோ, என்னையே தியானம் செய்து கொண்டு உபாசிக்கிறார்களோ, என்னிடத்தில் வைக்கப்பட்ட மனதையுடைய அவர்களை ஓ அர்ஜுனா ஜனன மர சாகரத்தினின்று சீக்கிரமாய் கரையேற்றுகிறேன். ஓ அர்ஜுனா, எந்திரத்தில் ஏறிய வஸ்துகளைப் போல் சகல பிரயாணிகளையும் தனது மாயாசக்திகளால் கர்மங்களில் பிரவரிக்க செய்து கொண்டு ஈஸ்வரன் சகல பிரயாணிகளுடைய இருதயத்திலும் வசிக்கிறார். ஓ பரத வம்சத்திலுதித்தவனே, அவனையே முழு மனதோடும் சரணமடைவாக. அவனுக்கு கிரகந்தத்தால் உயர்ந்த சிரத்தையும் சாஸ்வதமான ஸ்தானமும் உனக்கு கிடைக்கும். ஓ அர்ஜுனா, எவர்கள் எவ்விதமாய் என்னை உபாசிக்கிறார்களோ அவர்களை அவ்விதமாகவே நான் அணுகிருக்கிறேன். மனிதர்கள் என்னுடைய மார்க்கத்தையும் சகல விதத்திலையும் அனுசரிக்கிறார்கள். எந்த உருவத்தில் யாரை பூசித்தாலும் அது ஈஸ்வரனையே பூசிப்பது போலாகும். ஈஸ்வரனை தான் சேர்கிறது. எவ்வெந்த பக்தன் எவ்வெந்த ஈஸ்வரன சரீரத்தை சிரத்தை உடையவன் பூசிக்கிறதற்கு இச்சிக்கிறானோ அவ்வந்த பக்தனுக்கு அவ்விதமான விசுவாசத்தை நானே ஸ்திரமாக்குகிறேன்.